அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோங்க. என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவ் விட்டு எங்கேயும் போகவே இல்லை. சரி எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சரி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். பீச்சுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே பக்கத்தால் இருக்கிற எங்கேயாவது பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் போன பீச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எடன் பீச்சுக்கு தான் போனோம். சரின்னு பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் உள்ள நடுப்புற உள்ள எடன் பீச்சுக்கு தான் போனோம். சரி எடன் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு 2 மணிக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டோம். சரின்னு சொல்லிட்டு லஞ்சு நான் ரெடி பண்ணவே இல்லை. சரி பிரியாணி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அக்கா பையனும் அக்கா பொண்ணையும் வந்து வர சொல்லியிருந்தேன். பார்த்தாங்கன்னா அவங்க வந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு பிரியாணியை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 2 o'clockலாம் நாங்கள் கிளம்பி சரின்னு காரில் ஏறி போய் காரில் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அக்கா பையன் தான் வந்து டிரைவிங் பண்ண போகிறாங்க. ஹஸ்பண்ட் கூப்பிட்டதுக்கு ஹஸ்பண்ட் வந்து நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் தான் கிளம்பணும் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு. பார்த்திங்கன்னா இந்த பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுப்புற தான் இருக்குது. நான் கடலூர் பீச்சு கூட போயிருக்கேன். அதேமாதிரி வந்து கடலூர் சில்வர் பீச்சும் போயிருக்கேன், பாண்டிச்சேரி பீச்சும் போயிருக்கேன். இந்த எடன் பீச் வந்து நான் போனதே இல்லை. இந்த எடன் பீச் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். சரி நாங்கள் வந்து கிளம்பும் போதே வந்து வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் மாறி போய் அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு. போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே மழை வந்துடுமோ, நம்ம வர கிளம்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா மழையே வரல. நாங்கள் வந்து நைட்டு கிளம்பி வரும்போது தான் மழை பெஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ருமைஷா வந்து என்னது போய் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து தூங்கிட்டா, படுத்துட்டா. ஏன் படுத்துட்டான்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அவளுக்கு வந்து காரில் ஏறினாவே பிடிக்காது. பைக்கில் கூட ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிடுவா. ஆனால் வந்து அவளுக்கு வந்து காரில் ஏறினா பிடிக்காது. எனக்கும் வந்து என்ன மாதிரியே இருக்கா. எனக்கும் வந்து காரில் வந்து ரொம்ப நாளுக்கு வரைக்கும் காரில் ஏறினாவே பிடிக்காது. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கும் அது பழக்கம். பைக்கில் வந்து ஹஸ்பண்ட் கூட எவ்வளோ தூரம் வேணாலும் போயிடுவேன். ஆனால் காரில் ட்ராவல் பண்ணுறது மட்டும் எனக்கு வந்து வாமிட் வரா மாதிரி, மயக்கம் வரா மாதிரி இருக்கும். அவளுக்கும் அதே மாதிரியே இருக்கும். நான் புளிப்பு மிட்டாயெல்லாம் கொடுப்பேன். எவ்வளோ மிட்டாயெல்லாம் கொடுத்தாலும் அவளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுவா. படுத்துட்டு எங்கே போய் நம்ம ரீச் ஆகிறோமோ அங்கே போய் தான் எந்திரிப்பா. அதேமாரி தான் நானும் சின்ன பிள்ளையில இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் இப்போ காரில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இப்போ வந்து எதுவுமே செய்யறதில்ல. காரில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இன்னொரு பழக்கம் என்னான்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, எனக்கு வந்து காரில் வந்து ஏசி போட்டால் பிடிக்காது. காரில் வந்து டோரெல்லாம் திறந்து விட்டா தான் எனக்கு வந்து காரில் போகிறதே பிடிக்கும். ரொம்ப நாள் வரைக்குமே அதேமாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் மாறி போய் கொஞ்சம் ஏசி போட்டால் இப்போ கொஞ்சம் ஒத்துக்குது. இல்லைன்னா எனக்கு அது ஏசி போட்டாவே கொஞ்சம் மூச்சு திணற மாதிரியே இருக்கும். இப்போ ஏசி போட்டாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதேமாதிரி ருமேஷாவும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மாறிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எடன் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். 1 hour ட்ராவலில் வந்து எடன் பீச்சுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 1 hour ஆச்சு. பார்த்தாங்கன்னா நிறைய பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பீச்சுக்கு. பார்த்தாங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இங்கே தென்னை மரம் இருக்குது பாருங்கள். இங்கே கிளைமேட்டை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப அழகாக இருக்குது. தென்னை மரம் அதிகமான தென்னை மரம் இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தாங்கன்னா எடன் பீச்சுன்னு வந்து போர்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஆறில் வந்து போட்டிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பீச்சே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட் செம்மையாக இருந்ததால் எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல. கிளைமேட் சேஞ்ச் ஆனதே ரொம்ப நல்லதாக போச்சு. மழை வரா மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த சேஞ்ச் ஆனதால் சூப்பராக இருக்குது. கிளைமேட் பார்க்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தோன்னே பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பசங்க 2 பேருமே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேமராவையும் எடுத்து வந்திருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நடக்க முடியாதவங்களாம் அதில் வந்து ஏறிக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் சுற்றி பார்க்குறதுக்காக. இங்கே வந்து ரொம்ப தூரம் போய் பார்க்கலாம் சுற்றி பார்க்குறது. பார்த்தாங்கன்னா கிளைமேட் பார்த்தாங்கன்னா செம்மையாக இருக்கிறதால இந்த இடமும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பார்க்கு மாரி அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேயே நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்ருக்கலாம், பேக் பண்ணி சாப்பிட்ருக்கலாம் இருக்குது. நாங்கள் வந்து வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ லஞ்ச் வந்து இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா நாங்கள் லஞ்சை பேக் பண்ணி எடுத்து வந்திருப்போம். பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இந்தாண்டெல்லாம் வந்து கடல் இருக்குது. பார்த்திங்கன்னா கடல் வந்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். கடல் வந்து நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
பசங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலில் போய் நின்றுக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து கடலில் வந்து குளிக்கிறதே பிடிக்காது. கடலில் காலை மட்டும் தான் நனைச்சிட்டு வருவேன். ஆனால் குளிக்க மாட்டேன். ருமேஷாவுக்கும் அப்சருக்கும் மட்டும் கடலில் குளிக்கிறது பிடிக்கும். எனக்கும் என்னுடைய பெரிய சன்னுக்கும் வந்து கடலில் குளிக்கிறது பிடிக்காது. நாங்கள் காலை மட்டும் தான் எங்கே போனாலும் நனைச்சிட்டு வருவோம். ஆனால் கடலில் குளிக்கவே மாட்டோம். சும்மா காலை மட்டும் நனைச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தாங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அந்த அளவுக்கு அலை வந்து வேகமாக வருது இந்த பீச்சில். கடல் கட எ எவ்வளோ தூரம் நிற்கும்போதோ அந்த அளவுக்குவே பீச்சில் வந்து நல்லா அலை வந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தாங்கன்னா இது ஒரு பால்ஸ் மாரி போட்டிருக்காங்க. அது வரைக்கும் தான் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த அதுக்கு தாண்டி ஆழமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அக்கா பையனும் ருமேஷாவும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ருமேஷா வந்து பாதி நனைஞ்சு குளிச்சா மாரியே ஆயிட்டா. இங்கே வந்து ஒட்டக சவாரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்சர் உட்காந்துருக்க இடம்லாம் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் சும்மா உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா உட்காந்து கிடந்திருந்தோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம்லாம் இருக்குது பாரு, அங்கே தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம்லாம் இருக்குது. கடைலாம் நிறைய போட்டிருக்காங்க. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் உட்காந்து கிடந்தோம். அப்புறம் பசங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே தான் அந்த கீத்துலாம் அடிச்சிருக்காங்க பாருங்கள். அங்கே தான் வந்து கடலில் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து இந்த நல்ல தண்ணி வச்சுருக்காங்க ஷவர் மாரி, அதில் வந்து குளிச்சிக்கலாம். அதில் தான் போய் ருமேஷாவும் அக்கா பையனை போய் குளிச்சுட்டு வந்தாங்க. ஃப்ரீ தான், பணம்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இங்கே வந்து நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே போய் தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடமே இங்கே நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே கேம்ஸ் விளையாடுற இடம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்சர் வந்து கேம்ஸ் விளையாடுறேன்னு சொல்லியிருந்தான். சரி ஏதாவது விளையாடுன்னு சொல்லிட்டு தான் கேம்ஸுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் விளையாட விட்டோம். என்ன கேம்ஸ்னு பார்த்தாங்கன்னா சும்மா வந்து கன் ஷூட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். கன் ஷூட் வந்து 2 பேர் பண்ணலாம். அப்சரும் இன்னொரு பையனும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அக்கா பொண்ணும் அசீம் என்னுடைய பெரிய சன் வந்து 2 பேருமே வந்து எங்கேயோ அந்த பக்கமாக போய் எங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மட்டும் இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ தான் கால் பண்ணி நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்தமாரி ஒரு பீச் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்திருந்திருப்போம். இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி தான் எனக்கு தெரியும் இங்கே ஒரு பீச் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக இருக்குது இந்த பீச்சு. இருந்திருந்தால் நாங்கள் நிறைய டைம் இங்கே வந்திருந்திருப்போம். பார்த்தாங்கன்னா இந்த பீச் வந்திருக்கோன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே பீச் வந்தது. எத்தனையோ பீச்சு போயிருக்கோம். ஆனால் இந்தமாரி ஒரு பீச்சை நாங்கள் வந்து இங்கே பார்த்ததே இல்லை. இந்தமாரி ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்ததே இல்லை. எங்கே இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா இது கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுப்புற தான் இந்த எடன் பீச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஸ்ப்ரிங் ரோலும் அதுக்கப்புறம் வந்து பானிபூரியை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அக்கா பையன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். 2 வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர வரைக்கும் நாங்கள் இங்கே உட்காந்து கிடந்தோம். எங்கன்னு பார்த்தாங்கன்னா இங்கே வந்து கிரைனைட் போட்டு அப்படியே டைனிங் டேபிள் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து தென்னை மரம் அதிகமாக இருக்கிறதால வெயிலெலாம் தெரியவே இல்லை. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பானிபூரியும் வந்துருச்சு. பானிபூரியை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ருமேஷா வந்து ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ரோலும் அதுக்கப்புறம் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்ப்ரிங் ரோலில் வந்து இங்கே வந்து கச்சப்பும் மயோனீஸும் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பானிபூரியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 6 வந்து எல்லாம் வெளியாயிடணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 6 வெளியாகிட்டோம். பார்த்தாங்கன்னா போட்டிங் போகலான்னு பார்த்தோம். போட்டிங்லாம் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் போகலை. இங்கே நல்லா போட்டிங்லாம் போகலாம். பார்த்தோங்கன்னா அதோட கிளம்பிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ப்ரொவிடன்ஸ் மாலுக்கு போயிருந்தோம். டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 வீட்டுக்கு போய்க்கலாம், நம்ம ப்ரொவிடன்ஸ் மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து டிஷர்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. போனால் டிஷர்ட் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு ஏதாவது மேக்ஸில் ஏதாவது டிஷர்ட் இருக்கலான்னு சொல்லி டிஷர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கேயும் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்த நேரம் சண்டேன்றதால நல்லா கூட்டமாக இருந்துச்சு ப்ரொவிடன்ஸ் மாலே.
பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இந்த ப்ரொவிடன்ஸ் மால். அதனால சொல்லிட்டு இங்கே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மேலே பீஸா ஹட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். பீஸா ஹட்டில் வந்து ரொம்ப வந்து எங்கேயுமே வந்து இடம் கேப்பே இல்லை. சரி உக்கார்றதுக்கே இடம் இல்லை. ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதால எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இருக்கிறதால சரி சும்மா நாங்கள் வந்து ம் இந்த சாக்லேட்லாம் பார்த்தாங்கன்னா சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சாக்லேட்லாம் பார்த்தாங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய மிட்டாயி அது மாதிரி சாக்லேட்டு அப்புறம் வித்தியாசமான சாக்லேட்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கேண்டி நல்ல பெரிய பெரிய கேண்டி சாக்லேட்லாம் இருந்துச்சு. நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒயிட் போட்டு கொடுப்பாங்களாம். 100 கிராம் 200 கிராம்னு ஒயிட் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈதுக்கு அப்போ ட்ரெஸ் எடுக்க வந்தப்போ மேலெலாம் நாங்கள் வரவே இல்லை. மேலெலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேலே வந்து பேன் கேக்கு அதுக்கப்புறம் மோமோஸு நிறைய இடம் மேலே இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு நாங்கள் பீஸா ஹட்டுக்கு போகிறதால நாங்கள் இங்கே எதுவுமே வாங்கி சாப்பிடல. பிரியாணி எல்லாமே இருக்குது இங்கே மேலே போய் பார்த்ததுக்கு. அதுக்கப்புறம் மேலே வந்து அப்புறம் தேட்டர் ஒன்று இருக்குது. தேட்டரையும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஈதுக்கு அப்போ நாங்கள் வராதனால மாடி ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பீஸா ஹட்டுக்கு திரும்பியும் போனதுக்கு இடம் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீஸா வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பீஸாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மெனு பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பீஸா வந்து சீஸ் பீஸா தான் சாப்பிட்டோம். என்ன பீஸான்னு பார்த்தோன்னா கார்ன் பீஸாவும் இன்னொரு வந்து சீஸ் பீஸா மாரி ஒன்று சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சாக்கோ வால்கனோ வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா பீஸா ஹட்டில் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் கேஎஃப்சியில் கூட சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். ஆனால் வந்து பீஸா ஹட்டில் வந்து ரொம்ப நேரம் சென்று தான் வந்து பீஸாவே தராங்க. ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் சென்று தான் எங்களுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்தோடனே நாங்கள் வந்தோம் அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு சாக்கோ வால்கனா வந்து டெசர்ட்டில் வந்து சாக்கோ வால்கனா வந்து சாப்பிட்டோம். 2 வாங்கி சாப்பிட்டோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் சின்னோண்டு இருக்குது. ஆனால் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸுக்கு போனதுக்கப்புறம் இந்த குர்த்தி வந்து நான் ஈதுக்கே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னுடைய சைஸ் இல்லாதனால நான் வாங்கலை. பார்த்தோன்னா கலெக்ஷன்லாம் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு நல்லா இல்லை. பார்த்துட்டு சும்மா மேக்ஸில் சும்மா பார்த்துட்டு அப்புறம் ஷாலு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸுக்கு போனோம். அது பக்கத்துலேயே ட்ரெண்ட்ஸுக்கு போனோன்னா ட்ரெண்ட்ஸில் வந்து குர்த்திலாம் சூப்பராக இருந்துச்சு. நேவி ப்ளூ குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய ஃபேவரெட்டுன்னா நேவி ப்ளூ தான். எனக்கு குர்த்தியில் வந்து நேவி ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீலேயே எனக்கு நேவி ப்ளூ ரொம்ப பிடிக்கும். இந்த குர்த்தி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மெக்டொனால்டில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.